Hello children, நான் உங்கள் டீச்சர் ஹேமலதா. 4th standard, first term, English, Unit 3, Time for a Journey. அதில் let us sing பார்க்க போகிறோம். Let us sing. இதில் ஒரு போயம் கொடுத்துருக்காங்க. அதை நான் அழகாக பாடுறேன். அதை நீங்கள் கேட்டுட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அப்புறம் நான் மீனிங் சொல்கிறேன். வாயேஜ் ஓர் கடற்பயணம். இப்போ நான் பாடலை பாடட்டுமா? The horse and the tiger, the ape and the goat decided one morning to hire a boat to leave their own country and find a new one, very much in the manner Columbus had done. The boat went sailing away and away. It sailed and they sailed. It sailed and they sailed for a night and a day. When all of a sudden there blew a great gale. The horse was a tremble, the tiger grew pale. The ape and the goat nearly fainted together. But the boat went sailing in spite of bad weather. In spite of bad weather. Yes, sailing, yes, sailing, yes, sailing it goes to a wonderful country which nobody knows. The horse and the tiger, the ape and the goat has found a new one, as Columbus had done, as Columbus had done, as Columbus had done. இப்போ இந்த போயம் பார்த்தோம். இப்போ நான் மீனிங் சொல்லட்டுமா? A voyage ஓர் கடற்பயணம். The horse and the tiger, the ape and the goat decided one morning to hire a boat. ஹார்ஸ்னா குதிரை, டைகர்னா புலி, ஆப்னா குரங்கு, கோட்னா ஆடு. ஒரு நாள் காலை பொழுது ஹார்ஸ், டைகர், ஆப், கோட் ஒரு போட்டை வாடகை எடுக்க முடிவு பண்ணது. To leave their own country and find a new one, very much in the manner Columbus had done. கொலம்பஸ் எப்படி புதிய இடமான அமெரிக்காவை கண்டுபிடிச்சாரோ அதுபோல் இந்த விலங்குகள்லாம் சேர்ந்து தன்னோட இருப்பிடத்தை விட்டு புதிய இடத்துக்கு செல்ல விரும்பின. The boat went sailing away and away. It sailed and they sailed for a night and a day. அவைகள் போட்டில் ஓட்ட ஆரம்பித்தது. அந்த போட்டு போய்கிட்டே இருந்தது. வெகு தொலைவிற்கு போய்கொண்டே இருந்தது. அந்த போட்டில் இந்த விலங்குகள் இருக்கு பார்த்தீங்களா, அதுவும் இரவும் பகலாக பயணித்து போய்கொண்டே இருந்தன. நைட்னா இரவு, டேனா பகல். When all of a sudden there blew a great gale. The horse was a tremble, the tiger grew pale. திடீர்னு எதிர்பாராத விதமாக அப்படி போய்கிட்டு இருக்கும்போது வேகமாக காற்று வீசியது. கிரேட் கேல் அப்படின்னா புயல் காற்றுன்னு சொல்லலாம், இல்லைன்னா வேகமான காற்றுன்னு சொல்லலாம். சடனாக எதிர்பாராத விதமாக. The horse was a tremble. குதிரை பயந்து போனது. The tiger grew pale. டைகருடைய முகமெல்லாம் வெளுத்து போயிடுச்சு. grew pale அப்படின்னா வெளுத்து போகுதல். tremble அப்படின்னா பயப்படுதல், நடுங்குதல்னு அர்த்தம். The ape and the goat nearly fainted together, but the boat went sailing in spite of bad weather. அந்த நேரத்தில் ஆப்பும் கோட்டும் ரெண்டும் சேர்ந்து மயக்கம் ஆயிடுச்சு, அப்படியே கீழே விழுந்துடுச்சு. எதனால்
அப்படின்னா அந்த காற்று வீசியதனால். ஆனால் அந்த போட் இருக்குது பார்த்தீங்களா, வானிலை மோசமாக இருந்தபோது கூட போட்டு போய்கிட்டே இருந்தது. ஃபெயின் அப்படின்னா மயக்கம் அடைதல்னு அர்த்தம். A sailing it goes to a wonderful country which nobody knows. பயணித்து 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 போய்கிட்டே இருக்குது அந்த போட்டு. கடைசியாக அழகான அற்புதமான ஒரு நாட்டை போய் அடைஞ்சது. அந்த இடத்தை பற்றி யாருக்கும் தெரியாது. வண்டர்ஃபுல் அப்படின்னா அற்புதமான. The horse and the tiger, the ape and the great has found a new one as Columbus had done. இறுதியாக புதிய நாட்டை போய் அந்த விலங்குகள் சென்றடைந்தது. எப்படி கொலம்பஸ் கடற்பயணம் மூலமாக அமெரிக்காவை கண்டுபிடிச்சாரோ அதுபோல் இந்த விலங்குகள் புதிய இடத்தை கண்டுபிடித்து மகிழ்ச்சி அடைந்தன. இந்த படத்தில் பாருங்க, அது புதிய இடத்தை கண்டுபிடிச்ச உடனே அதுங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாகி பாடவும் ஆடவும் செஞ்சது. பார்த்தீங்களா, டைகர், ஹார்ஸ், கோட், ஆப் எவ்வளோ அழகாக டான்ஸ் ஆடுது பார்த்தீங்களா. ஹாப்பியாக பார்க்கறதுக்கே எவ்வளோ அழகாக இருக்குது. இப்போ இந்த போயத்தில் என்னென்ன அனிமல்ஸ் வந்ததுன்னு சொல்லி பார்க்கலாம். Circle the animals which are in the voyage. எந்தெந்த அனிமல் வந்தது பாருங்க. டைகர், ஆப், ஹார்ஸ், கோட். மேட்ச் தி ஃபாலோயிங். இங்கே பிக்சர் கொடுத்துருக்காங்க, இங்கே வேர்டு கொடுத்துருக்காங்க, அதுக்கு நம்ம ஜாயின் பண்ணணும். பேல், tiger, tremble, horse. App kenna fainted, app. Write the rhyming words. இப்போ 1 அதே மாதிரி இந்த rhyming words அந்த போயத்தில் என்னென்ன இருக்குன்னா own, done, away, day, goat, boat, gale, pale. Next பாருங்க, choose the best answer. The animals dash the boat. போட்டை அனிமல்ஸ் என்ன எடுக்கணும்னு பார்த்துச்சு. பையா, மேக்கா, ஹயரா. ஹயர் வாடகைக்கு அப்படின்னு அர்த்தம். ஹயர்னு எழுதணும். சடன்லி தேர் வாஸ் எ ரெயின், கேர்ள், தண்டர், கேர்ள். எதிர்பாராதமாக அங்கே என்ன வந்தது? கேர்ள். இதை எடுத்து இங்கே போடணும். ஆன்சர் தி ஃபாலோயிங் கொஸ்டின்ஸ். இந்த கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க, அது கரெக்டான ஆன்சர் எழுதணும். Why did they sail? They sailed to find a new country. Like whom did they want to do? They wanted to do like Columbus. Did they find a new country? Yes, they found a new country. இந்த picture பாருங்க. Let us know. இதில் see how they use and, but and or to connect two words or sentences. இந்த two words கனெக்ட் பண்ணுறதுக்கோ சென்டென்சஸை கனெக்ட் பண்ணுறதுக்கோ எது பயன்படுது? and, but, or. அண்டுனா மற்றும், பட்டுனா ஆனால், ஆர்னா அல்லது. இந்த பாய் பாருங்க என்ன பண்ணியிருக்கான் பாருங்க. He has a bat and a ball. அவனிடம் பேட்டும் இருக்கு, பாலும் இருக்கு. அப்போ கனெக்ஷன் வேர்டு என்ன? and. He has a bat but not a ball. அவன்கிட்ட பேட் இருக்கு ஆனால் பால் இல்லை. but. Would you like a pen or a pencil? உனக்கு பேனா வேணுமா பென்சில் வேணுமான்னு கேட்குறாங்க. பென்சிலா அல்லது பேனாவான்னு சொல்கிறோமா இல்லையா? அப்போ ஆர். we use and
to join sentences that are the same. இரண்டு சென்டென்சஸ்க்கு நடுவில் நம்ம என்ன பண்ணணும், அண்டை வந்து கனெக்ட் பண்ணணும். பாருங்கள், he has a bat, he has a ball. இதில் பார்த்தீங்கன்னா ஹீன்றது வந்து இந்த பாயை குறிக்குது. அவனை பற்றியே திரும்பி சொல்லு வரும்போது அந்த இடத்துல எப்படி சொல்லணும், he has a bat and a ball. அவனிடம் பேட்டும் இருக்கிறது, பேட் மற்றும் பாலும் இருக்கிறது. We use but to join sentences that are opposites. சென்டென்சஸ் வந்து ஜாயின் பண்ணுவதற்கு பட்டை வந்து யூஸ் பண்ணணும். அது எப்படின்னா ஆப்போசிட் சென்டென்சஸ்க்கு வந்து நம்ம வந்து பட்டை யூஸ் பண்ணலாம். he has a bat, he does not have a ball. அவனிடம் பேட் இருக்கு ஆனால் பால் இல்லை. அப்போ நாட்ன்றது வந்து ஆப்போசிட் சென்டென்சஸ் தானே. அப்போ எப்படி வரணும், he has a bat but not a ball. அவனிடம் வந்து பேட் இருக்கிறது ஆனால் பந்து இல்லை. நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, we use or if we have to choose one out of many. or யூஸ் பண்ணும்போது பல பொருட்கள்லேருந்து ஒன்றை தேர்ந்தெடுக்கிறது. do you want to rice, do you want இட்லி, உனக்கு ரைஸ் வேணுமா இட்லி வேணுமான்னு சொல்லி இங்கே கேள்வி கேட்டிருக்காங்க. அப்போ அந்த இடத்துல நம்ம என்ன எழுதுகிறோம், do you want rice or இட்லி, உனக்கு ரைஸ் வேணுமா இட்லி வான்னு சொல்லி கேட்குறது. some more examples, இங்கே எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க, அதையும் பார்க்கலாமா. the bird can fly and hop, he is small but strong, do you want rice or idli. fill in the blanks with and but or. அதை யூஸ் பண்ணி நம்ம வந்து filling the blanks எழுதணும். I play tennis dash cricket and இந்த இடத்துல and எழுதலாம். the dove dash the ant are friends, the dove and. I want popcorn dash not pizza but. do you want tea or coffee. An elephant is big and slow. would you like bananas or mangoes. இப்போ புரிஞ்சுதா, இன்னொரு தடவை நான் ரீட் பண்ணுறேன் பாருங்க. I play tennis and cricket, the dove and the ant are friends, I want popcorn but not pizza, do you want tea or coffee, an elephant is big and slow, would you like bananas or mangoes. இப்போ எந்த இடத்துல அண்ட் போடணும், எந்த இடத்துல பட் போடணும், எந்த இடத்துல ஆர் போடணும்னு தெரிஞ்சுக்கிட்டீங்களா. இதோடு இந்த கிளாஸ் முடிஞ்சது. நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ சில்ட்ரன்.